ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். நேற்று நான் என் பையனுக்கு சொட்டு மருந்து ஊற்ற போனேங்க, போலியோ சொட்டு மருந்து. அங்கே பால்வாடி டீச்சர் வயசு என்னன்னு கேட்டாங்க. 2.25 வயசுன்னு சொன்னேன். பால்வாடிக்கு எங்கேயும் போகிறாப்லையான்னு கேட்டாங்க சுந்தர செல்வனை. இல்லை, வீட்டில் தான் இருக்கான், சரியாக பேச மாட்டேங்கிறான்னு சொன்னேன். உடனே அவங்க நாளைக்கு திங்கக்கிழமையிலேருந்து பால்வாடி கூட்டிகிட்டு வாங்க, 4 பிள்ளைங்களோட சேர்ந்தாதான் பிள்ளைங்க நல்லா பேசும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஏழைகளின் இங்கிலீஷ் மீடியம் எது, நமக்கு ஏற்ற இங்கிலீஷ் மீடியம் பால்வாடி தான். சரின்னு பிள்ளை இன்னைக்கு கொண்டு போய் பால்வாடியில் விடலான்னு கிளம்புனேங்க. காலையிலேயே பையனை குளிக்க ஊற்றி சாப்பாடெல்லாம் கொடுத்து ரெடி ஆக்கியாச்சு. நான் கூட அவன் குளித்ததுக்கு அதுக்கும் பாலெலாம் குடித்தான், தூங்கிடுவான்னு நினச்சேன். கேட்டேன் அவன்கிட்ட, டே ஸ்கூலுக்கு போறியாடா அப்படின்னு. ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னான். சரின்னு கூப்பிட்டுட்டு போய் விட போயிட்டேன். ஸ்கூலுக்கு போகிறோமா, போயிட்டு வருமா? போய் வண்டியில் ஏறலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பையனை பால்வாடியில் விட போகிறேன். முதல் முறையாக போய் விட்டுட்டு வரேன். இன்றைக்கி பால்வாடியில் விடுற வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகே, பாய். என்ன நடக்குதுங்க? எக்ஸ்போர்ட் நடக்குது 2 பேருக்கும். சேவு பூரா என்னடி, என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் பாப்பா? தம்பிக்கு ஒன்று கொடுப்பா, ஒன்று கொடு தம்பிக்கு, வாங்கிக்கோ. தேங்க்யூ சொல்லிடு, தேங்க்யூ சொல்லு. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. அம்மா மடியில் உட்காரக்கூடாது, பாயில் தான் உட்காரணும். நம்மளு தைரியமாக தாங்க உட்காந்துருந்தாரு. ஒரு பிள்ளை சேவு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட ஒரு சேவு வாங்கிக்கூடன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த பிள்ளைங்க பக்கத்தில், தம்பி பக்கத்தில் உட்காந்துருக்க பிள்ளைங்க தான் போட்டிருக்குது தான் பால்வாடி யூனிஃபார்ம் போல். அழகாக இருக்குல்ல? நம்பாள் ராஜா பகதூர் மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கிட்டாரு. ஒரு சின்ன பிள்ளை சேவு மிட்டாயும் கொண்டு வந்துருச்சு. அதை மற்ற பிள்ளைகள்லாம் வட்டம் போட்டு உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. வீட்லேயே பிள்ளைகளுக்கு மிட்டாயெல்லாம் கொடுத்துடணும். என்னது உனக்கு வேணுமா? பாப்பா தம்பிக்கு ஒன்று கூடியா? வாங்கிக்கோ. வீட்லேயே சாப்பிட்டு வந்துடணும், சரியா? உன் பேர் என்ன? கவினிக்காவா? ஒன்று 50 ரூபா கொடுக்குறியா, இல்லை முடிச்சு போறியா? 50 ரூபாய்க்கு வேணாம், முடிச்சு போறேன்னு சொல்லிடுவாரு. ஓட்ட முடிச்சுக்கே 10 எடுத்துக்கிறேன். இந்த முடிச்சியா? என்ன நடக்குது? பையன் பேர் என்னங்க? சுந்தர செல்வன். சாப்பிடணும். என்ன உனக்கு வேணாம்? இந்தடி, இந்தா கொல்கடை வேணாமா உனக்கு? குடி. இந்தாங்க, அந்த கை, ரைட் சைடு, இந்த கைடா. இந்தா சாப்பிடுங்க. பசங்களோட உட்காந்துக்கோ, இங்கே உட்காரக்கூடாது. என்ன சொன்னாங்க? பாயில் மிஸ் கிட்ட போய் உட்காந்துக்கோ. அங்க போ. சொன்னாங்கல்ல, கொல்கட்டை சாப்பிட்டா நீ இந்த மாதிரி வந்துடலாம். நீ சாப்பிடுவ. இந்த சாப்பிடுறே, இந்த ஒன்னே ஒன்று சாப்பிடு. அப்பதானே நீ என்னதே உடம்பு ஜுரம்லாம் இருக்குல்ல, இது சாப்பிடு. நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தருண் சுந்தர் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பால்வாடி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி.